இன்றைக்கி வந்து சமையல் டிப்ஸில் இட்லி மாவு புளிக்காமல் இருக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு இட்லி மாவு ஆட்டின உடனே 1-2 நாளில் புளிப்பாயிரும், 2 நாள்லேயே கொஞ்சம் புளிச்சிரும். புளிப்பாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும், இதுக்கு தேவையானது வெத்தலை வந்து காம்போடு எடுத்துக்கிறணும். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காம்போடு இப்படி வெத்தலையை எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக. வெத்தலை வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், 1-2 கடைகளில் தான் கிடைக்காது. மீதி கடைகளில் நம்மளுக்கு வெத்தலை கட்டோம்னா கிடைக்கும். நம்ம ஊரில் நிறைய வெத்தலை இருக்குது, அதனால் வெத்தலைக்கு பஞ்சம் இல்லை. இப்படி 2 வெத்தலையை எடுத்துக்கோங்க. ஒரு 4 வெத்தலையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் இப்படி குப்பரை போட்டுக்கோங்க. வெத்தலையை நல்லா காம்போட போட்டுக்கிறணும். இப்படி குப்பரை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மாவை தூக்கி ஊற்றி, இந்த மாவு ஊற்றுறேன் பாருங்கள், இப்படி ஊற்றி வச்சுருவோம். இது 4 நாளைக்கு கூட புளிக்காது, நம்ம எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இல்லாட்டி வாழை இலை இருக்கு பாருங்க, அந்த இலையை கொஞ்சம் எடுத்து இப்படி இதே மாதிரி போட்டு நம்ம அதிலையும் மாவை ஊற்றி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி மாவு ஆட்டும் போதே கொஞ்சம் எடுத்து அப்படியே எடுத்து உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது அன்னன்னைக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரைச்சி புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம இட்லியோ தோசையோ வார்த்துக்கலாம். அதுவும் இல்லாட்டி ரொம்ப புளிச்சிருச்சு, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சா அந்த புளிச்ச மாவில் கொஞ்சம் பாலை ஊற்றி அதுக்கப்புறம் தோசை வார்த்தோம்னா அது கொஞ்சம் புளிப்புத்தன்மையை எடுத்துரும். இவ்வளோதான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த டிப்ஸோடு பார்ப்போம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.